அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நெட்டில் ஃபுல்லாகவே ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பிஜிடிஆர் பற்றின அந்த சிலபஸ் ஓரியன்டான லேட்டஸ்ட் அப்டேட் தான் போயிட்டுருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பிக்கு நியூ சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி இப்போ கெசட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதில் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வெளியிட்டதில் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1 மந்த்துக்குள்ளேயே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் நோட்டிஃபிகேஷனே கிடையாது. 2023லையும் கிடையாது, 24லையும் கிடையாது. கடைசியாக 22ல் தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதுக்கான போஸ்டிங் போட்டிருந்தாங்க. 2 ஆண்டுகளாக நோட்டிஃபிகேஷன் இல்லாதால் இப்போ கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 100% சான்சஸ் இருக்குது. நான் ரிவைஸ்டு சிலபஸும் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதமே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கணும். அதுக்கு வெளியே வரல. கடந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சிலபஸ் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் ரிவைஸ்டு சிலபஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரிவைஸ்டு சிலபஸும் இப்போ இன்றைக்கி வெளியிட்டுட்டாங்க, கெசட்டில் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸில் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, ஒரு சில யூனிட்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே பிஜிடிஆர்பி நியூ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் மேக்ஸ் சிலபஸோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓல்டு சிலபஸ் மேக்ஸ் எப்படி இருக்குது, நியூ சிலபஸ் வந்து மேக்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கான கம்பேரிசன் தான் இப்போ பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூனிட் வைஸாக என்னென்ன டாபிக் வந்து ஆட் ஆகிருக்கு, என்னென்ன டாபிக் வந்து ரிமூவ் ஆகிருக்கு, டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க அந்த டீட்டெயில்டு கம்பாரிசன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்பாரிசன் பார்த்துடலாம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் சிலபஸ் கம்பாரிசன் ஓல்டு வர்சஸ் நியூ சிலபஸ். இப்போ டோட்டலாக அதே சேம் 10 யூனிட் தான் மேஜரில். யூனிட் 1 ஓல்டு சிலபஸில் வந்து அல்ஜிப்ரா, இங்கே நியூ சிலபஸில் அல்ஜிப்ரா தான். யூனிட் 2 பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ரியல். யூனிட் 3 பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸில் ஃபுரியர் சீரிஸ் அண்ட் ஃபுரியர் இன்டர்வல் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டோபாலஜி. யூனிட் 4 பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸில் டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி, பட் நியூ சிலபஸில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். பட் ஓல்டு சிலபஸில் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா 7th யூனிட்டாக இருந்திருக்கும், இங்கே பார்த்திங்கன்னா 4th யூனிட். நெக்ஸ்ட்டு ஓல்டு சிலபஸில் யூனிட் 5 வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச். நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 5 வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இதுவும் ஓல்டு சிலபஸில் இருக்குது, பட் யூனிட் 6ல் வந்து ஃபங்க்ஷனல் இருக்குது, இங்கே யூனிட் 5ல் வந்துடும். அதே மாதிரி யூனிட் 7 பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், பட் அங்கே நியூ சிலபஸில் யூனிட் 4ல் வந்துடும். சரிங்களா? இப்போ அதே ஆப்ரேஷன் ரிசர்ச் இங்கேயும் இருக்குது, யூனிட் 9ல் இருக்குது. இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து யூனிட் 7ல் இருக்குது, இங்கே யூனிட் 4ல் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டில் வந்து யூனிட் 6, நியூவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூனிட் 8ல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 6, 7ல் கொடுத்துருப்பாங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்புறம் நெக்ஸ்ட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 and 2 யூனிட் 9 and 10 அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி இங்கே வந்து ப்ராபபிலிட்டி தேரி அப்படின்ட்டு யூனிட் 10ல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ 2 யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஓல்டு சிலபஸில் ஃபுரியர் சீரிஸ் அண்ட் ஃபுரியர் இன்டர்வல்ஸ் இருக்குங்களா, யூனிட் 3 அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட் 1 ஸ்டாட் 2 ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ப்ராபபிலிட்டி தேரியாக வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக 2 யூனிட் வந்து நமக்கு என்னங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 3ல் டோபாலஜி அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி டோபாலஜி நமக்கு கிடையாது பிஜிடிஆர்பியில். பாலிட்டி டிஆர்பியில் உண்டு, இன்ஜினியரிங் டிஆர்பியில் உண்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிலையும் டோபாலஜி அப்படின்ற டாபிக் சேர்த்துட்டாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். சரிங்களா? இப்போ அந்த டாபிக் வந்து இங்கே ஆட் பண்ணி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் யூனிட்ஸ் 8லேயும் டோபாலஜி யூனிட் இந்த 2 யூனிட் தான் புதுசாக இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த பழைய எல்லா யூனிட் அப்போ எதை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபுரியர் சீரிஸ் அண்ட் ஃபுரியர் இன்டர்வல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூனிட் 9 and 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே புதுசாக 2 யூனிட் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு யூனிட்லையுமே ஒரு சில பர்டிகுலர் டாபிக் வந்து இப்போ நியூவாக சேர்த்துக்கிறாங்க, ஒரு சில டாபிக் வந்து நியூவாக ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 10 யூனிட்ஸ் எது சேர்த்துருக்காங்க, எது ரிமூவ் அது பார்த்துட்டோம். இப்போ யூனிட் வைஸாக என்னென்ன டாபிக் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, எது வந்து அப்படியே இருக்குது அப்படின்ற பார்த்துடலாம். சரிங்க வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துலாம் யூனிட் 1 பார்த்திங்கன்னா நியூ சிலபஸில் அல்ஜிப்ரா. இப்போ அல்ஜிப்ராவில் கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்குமே இருக்குது. அல்ஜிப்ரா வந்து எதுவுமே நமக்கு வந்து ரிமூவ் ஆகலை, அந்த ஃபுல் டாபிக் வந்து நமக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓல்டு சிலபஸில் அல்ஜிப்ரா என்ன இருக்கோ அதே தான் இப்போ நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. அந்த கோசெட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் கிடையாது நியூ சிலபஸில். ஓல்டு சிலபஸில் கோசெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மீதிலாம் சின்ன சின்ன டாபிக் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். சரிங்களா? அடுத்து யூனிட் 2 பார்த்திங்கன்னா ரியல் அனாலிசிஸ்.
அங்கேயும் ஓல்டு சிலபஸ் ரியல் அனாலிசிஸ் தான். ஏற்கனவே கொடுத்துருக்குற அந்த டாபிக் கூட இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்காசிபிட்டல் ரூல் அதெல்லாம் கிடையாதுங்க. ரோல்ஸ் தேரம், டெய்லர்ஸ் தேரம், பட் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் கொடுத்தா அந்த சீரீஸில் வர்றதுக்கு நமக்கு அங்கே நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ரியலை பொறுத்தளவு நிறைய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு மைனர் சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட் அங்கே ஃபுரியர் சீரிஸ், ஃபுரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இங்கே டோபாலஜி நியூ சிலபஸ் எல்லாம் நியூவாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூனிட் 4ல் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லையும் பார்த்திங்கனாக்கா நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. அங்கே என்ன இருக்குதோ அதே ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5 பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், அதுவுமே நமக்கு சேஞ்சஸ் இல்லை. அங்கே ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே சேம் தாங்க. நெக்ஸ்ட்டாக யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி. ஓல்டு டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி வந்து யூனிட் 4ல் வரும். அங்கே வந்து என்வலப் அப்படின்ற டாபிக் அங்கே வந்திருக்கும். இங்கே வந்து என்வலப் கிடையாது. இங்கே என்வலப் எவ்வளிட்டு வந்து இல்லைன்னு எடுத்துட்டாங்க. அந்த என்வலப் மட்டும் கிடையாது, மீதி இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இங்கே உண்டு. அடுத்து நெக்ஸ்ட்டாக யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ODE அண்ட் PDE, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கொஞ்சம் எக்ஸஸாகவே நிறையா சேர்த்துருப்பாங்க டிஃபரன்ஷியல். அங்கே வரும் பார்த்தீங்கன்னாக்கா வரும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு யூனிட் 8ல் படிச்சிருப்போம். ODEயில் நிறைய கான்செப்ட் படிச்சிருப்போம். PDEயில் ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் படிச்சிருப்போம். பட் இங்கே PDEயில் நிறைய எல்லா டாப்பிக்கும் வருது. ODEயில் அங்கே படித்த எல்லாமே அப்படியே வந்துடுது. PDEயில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸஸாக அந்த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஃபார் லாப்லாஸ் ஹீட் வேவ் ஈக்குவேஷன், அந்த டாபிக் எல்லாமே நமக்கு எடுத்து பாருங்கள். செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸில் லாப்லாஸ் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 2 டைமென்ஷன், அதாவது 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், அதேமாதிரி 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், 2 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைமென்ஷன் அப் டு நமக்கு வந்து 2 டைமென்ஷன் வந்து 3 டைமென்ஷன் நமக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ PDEயில் கொஞ்சம் சிலபஸ் வந்து எக்ஸஸாக சேர்த்துட்டாங்க. அது வந்து யூனிட் 7ல். அடுத்து யூனிட் 8 நமக்கு புது டாபிக் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ். இது எல்லாமே பார்க்குற பாலிடெக்னிக் அதே டாபிக் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 10 பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச். ஓல்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு OR பார்த்தீங்கன்னா நமக்கு 6th சாப்டராக வந்திருக்கும். 5th யூனிட்டாக வந்திருக்கும். அதில் என்ன ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நமக்கு இங்கே கிடையாது. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக கேம் தியரி கிடையாது. அடுத்து கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அது கிடையாது, நமக்கு கான்வெக்ஸ் கிடையாது. அது இன்டீஜர்லாம் இருக்குது, டைனமிக் இருக்குது, நான் லீனியர் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், கேம் தியரி கிடையாது. நெக்ஸ்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் தியரி கிடையாது, ரிலையபிலிட்டி, ரீப்ளேஸ்மெண்ட், அது அந்த டாபிக் எதுவுமே நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த 3 டாபிக் மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷன், கேம் தியரி, ரீப்ளேஸ்மெண்ட் தியரி, இந்த 3 டாபிக் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே உண்டு, பழசுக்கும் புதுசுக்கும் அதான் கம்பேரிசன். அடுத்து நெக்ஸ்ட்டாக யூனிட் 10 பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி தியரி. அங்கே பார்த்திங்கன்னா யூனிட் 9 and 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஸ்டாட்டை ரெண்டாக மெர்ஜ் பண்ணி ப்ராபபிலிட்டி தியரி கொடுத்தாலும் அப்போ ப்ராபபிலிட்டி ஓரியன்டட் கான்செப்ட் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்டாட் 1ல் வரக்கூடிய அந்த மீன், மீடியன், மோடு, மொமெண்ட்டு, அப்புறம் கார்லேஷன், அதுக்கப்புறம் கட்டோசிஸு, அதுக்கப்புறம் கர்வ் ஃபிட்டிங், ரெக்ரெஷன், கார்லேஷன், ரேங்க் கார்லேஷன், அப்புறம் பார்ஷியல் கார்லேஷன், மல்டிபிள் கார்லேஷன், அந்த டாபிக் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் 1ல் கூட ஃபஸ்ட் ஆஃப் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் 1ல் கூட ப்ராபபிலிட்டி தியரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உண்டு. அப்புறம் செகண்ட் ஸ்டார்ட் 2ல் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே உண்டு. இங்கே என்ன கிடையாது அப்படின்னாக்கா மல்டினாமியல், ஹைப்பர் ஜாமெட்ரிக், நெகட்டிவ் பைனாமியல், அது 3மே கிடையாது. சரிங்களா? அது 3 கிடையாது. மற்றபடி எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் உண்டு. அதாவது பைனாமியல், பாய்சான், யூனிஃபார்ம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், காமா பீட்டா ஃபங்க்ஷன், காசியர் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த டிஸ்ட்ரிபியூஷன். இதில் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே மல்டினாமியல் கொடுத்துருப்பாங்க, ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஓல்டில் இருக்கும். அது 3மே இப்போ கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஃப் டெஸ்ட்டு, chi-square T டெஸ்ட்டு, அது எல்லாமே உண்டு. அனலைஸ் ஆஃப் வேரியன்ஸ், அனோவா எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் சர்வே, சாம்பிளிங் ஃப்ரேமு, அப்புறம் ஸ்டாட்டிஃபைடு சாம்பிளிங், ப்ரீஃப் ஸ்டடி ஆஃப் 2 ஸ்டேஜ் சிமெட்ரிக், அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த டாபிக் கொஞ்சம் கிடையாது. அதை செகண்ட் ஸ்டார்ட்டில் லாஸ்ட் டாபிக் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மெயினாக ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி வர கான்செப்ட்டை மட்டும் அங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த 10 யூனிட் அனாலிசிஸ். அப்போ ப்ராபபிலிட்டியில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பட் மெர்ஜ் பண்ணதால் நமக்கு வந்து கையில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. ஓஆரில் நமக்கு டோட்டலாகவே 3 டாப்பிக்கை தூக்கிட்டாங்க. கேம் தியரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரீப்ளேஸ்மெண்ட் தியரி, அந்த 3 டாபிக் தூக்கிட்டாங்க. இது மெக்கானிக்ஸு, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு, நியூமெரிக்கல் ஃபுல்லாக வந்திருக்கு. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் PDEயில் எக்ஸஸாக கொஞ்சம் சேர்த்துருக்குறாங்க.
அந்த ஹீட் வேவ் ஈக்குவேஷன் அப் டு 2 டைமென்ஷன் வரைக்கும் நமக்கு சேர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் என்வலப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் அப்படியே இருக்குது, காம்ப்ளெக்ஸ் அப்படியே இருக்குது, ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. டோபாலஜி நியூ டாப்பிக்கு, ரியல் நமக்கு அதே சேம் தான், அல்ஜிப்ரா நமக்கு சேம் தான். சரிங்களா, ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. பட் ஒரு 2-3 யூனிட் தான் பெரிய மாற்றம் இருக்குது. பட் ப்ரீவியஸ் சிலபஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிலபஸ் ஹெவியாக தான் இருக்குது. காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதால சிலபஸ் கொஞ்சம் நல்லா ஒர்த்தாகவே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பி ஸ்டாண்ட் லெவல் தான், செட் லெவல் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து இந்த சிலபஸை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு விஷயம் புதுசு அப்படின்னாக்கா எல்லாருக்குமே அது புதுசு தான். சரிங்களா, ஏதாவது 1 or 2 தான் வந்து ஃபுல்லாக ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருப்பேன். அப்போ இப்போத்துலேருந்து நியூவாக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே படிச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா அவங்க நிறையா கொஞ்சம் டாப்பிக்லாம் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த டாபிக் மட்டும் தான் அவங்க படிக்கணும். அந்த 2 யூனிட் டோபாலஜி, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அந்த நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் அதுதான் புதுசாக படிக்கணும். பட் ஏற்கனவே படித்த டாபிக் அப்படின்றதால நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடிய விரைவில் பிஜிடிஆர் நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. அதுக்கு எல்லாருமே இந்த சிலபஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயினாக இப்போ இந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் எஜுகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே அந்த கான்செப்டில் கொஸ்டின் வருமா, இல்லை ஃபுல்லாக மேஜர் பேஸ்டு வருதா அப்படின்னு தெரியல. ஏன்னா யூஜிடிஆரில் அதை பற்றி எதுவுமே கேட்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 150 நமக்கு வந்து மேஜர் கொஸ்டின் தான். இப்போ அந்த கான்செப்ட்லேயே எங்கேயும் வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கம்பல்சரி உண்டு. அதுக்கப்புறம் நம்ம மேஜர்லேருந்து மட்டும் கொஸ்டின் கேட்குறாங்களா, இல்லை அந்த எஜுகேஷன் சைக்காலஜி அதுக்கப்புறம் ஜிகே அது வருதான்னு தெரியல. பட் அது வராமல் இருந்தால் நிறைய கேண்டிடேட் ப்ளஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்கிறதால தான் அது எதுலேருந்து கொஸ்டின் கேட்குறான், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நிறைய பேருக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிஜிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னு போகும்போது நம்ம மேக்ஸில் நமக்கு வந்து ஸ்டஃப் இருக்கிற மட்டும் செக் பண்ணால் போதும். எஜுகேஷன் ஜிகே வந்து நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ அது வந்து அது இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நிறைய பேருக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே வந்து அவங்க மேஜரில் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிப்பாங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அது கொஸ்டின் பேப்பரில் அதை பேஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வருதா, இல்லை அது இல்லாமல் வருதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.